விவாஸ் நீங்க பாட்டு கொண்டாடு HRK and MG HRK கேமிங் பண்ணா பார்க்க போறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்த இடம் பார்க்க போறோம். பாத்தீங்களா விவாஸ் ரொம்ப புது பஸ். ஓகே நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப போர் நல்லா இருக்கு. எனக்கு இந்த புது பஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பிரேக் கொஞ்சம் ஸ்லோவா தான் பிடிக்கும். பஸ் நான் தான் கண்டக்டரா? இல்ல இந்த பஸ் ஒன்லி புக்கிங் மட்டும்தான். நாளையில இருந்து வீடியோ கண்டினியூ ஆகும். நாளைக்குனா வீடியோ வரப்போகுதுன்னா மோஸ்ட்லி கிராணி வர வாய்ப்பு இருக்கு. ஓகே டெர்மைல் சூஸ் பண்ணுவோம். சேலம் டு கோயம்புத்தூர் சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் நடக்கும்னா ஆடு வரும். அதுக்கப்புறம் நான் நடக்கும் ஆடு வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே உள்ளே பார்த்துக்கலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வாட்டியும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ வரலை. நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரோ கிரியேட் பண்ண மறந்துனே இருக்கேன். கன்ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணி நாளைக்கு வர வீடியோவில் இன்ட்ரோ கன்ஃபார்ம் வரும். இது மாதிரி வீடியோ ரெகுலராக வரும். யாரை என்ன ஸ்டேரிங் வச்சுது பஸ் ஏற்றின பேசஞ்சர் எடுத்துக்குள்ள நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம காமிக்கிறதுக்குள்ள நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே பஸ் ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் ஏறட்டும். பேசஞ்சர் ஏறி முடிக்கிறதுக்குள்ள என்னடா இது எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு வேலை இருக்குமோ. ஓகே பஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நானா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு 2 நம்பர் ஆஃப் பண்ணால் நான் பின்னாடி ஒரு ஓப்பன் நினச்சிட்டேன். அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து அந்த ஜன்னல் அந்த இது முன்னா மூடுது. தேர்டு வந்து உள்ளே வந்து என்ன நடக்குது என்ன நடந்து தெரியலையே. ஐயோ காப்பாத்துங்க, என்ன நடக்குது தெரியலையே. பாத்துறேன் உள்ள வந்து அந்த டிஸ்கோ லைட் ஆனா அது பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? டிஸ்கோ லைட்டு இருங்க மறுபடியும் பண்ணி பார்ப்போம். ஓகே கிளம்பலாம். கோயம்புத்தூர் டு சேலம் டு கோயம்புத்தூர். ஓகே விவாஸ் பஸ் சுத்தி பார்க்கலாம். பாருங்க விவாஸ் செம்மையா இருக்கா விவாஸ். ஓகே கிளம்புவோம். நான் சொல்லணும்னு நினைச்சேன். குட் பை டாடா see you. இந்த பஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு பஸ் தானே, ஸ்லோவா பிரேக் பிடிக்கும். ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப் எப்படி கிரியேட் பண்ணுது, இந்த மாதிரி பஸ் வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ல மறக்காம சொல்றீங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்ணும், எந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பஸ் கிடைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி கிளியரா தமிழ்ல சொல்லி தரேன். ஓகே இந்த பஸ்ஸை தாண்டி போயிடலாமா? பயம் வருது வேஸ். ஏன் நான் 100 தாண்ட மாட்டேங்குன்னு கேட்பீங்க. இந்த பஸ் ஏற்கனவே ஓட்லி பாட்டு 0ல எதுவுமே விட்டுருக்கேன். இது பர்சன்டேஜ் என்னோட தாண்டி போது. இது பாருங்க எப்போ பிரேக் பிடிச்சேன், நான் அங்கேயே பிரேக் பிடிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த பஸ் எவ்வளோ ஸ்லோவா பிரேக் பிடிக்குது பாத்தீங்களா. இந்த பஸ்ஸோட நல்ல விஷயமே இதுதான். சூப்பரா பிரேக் பிடிக்கும். நீங்க இன்னும் கொண்டாந்து வந்து பாத்துருங்க. எப்பா பஸ் பிரேக் சூப்பரா பிடிக்கும். நீங்க பயப்படாம இல்ல. புது பஸ் வேற இது மட்டும் இல்லாம புது பஸ் எப்படி பிரேக் பிடிக்காம ஆகும். ஓகே நீங்க நாங்க கோயம்புத்தூர் போறதுக்குள்ள நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு புது வழியும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன். அதுக்கும் நீங்க லைக் பண்ணணும். முன்னாடி வந்து போல இங்கே பிரேக் போடலாம்டா அப்பா, இல்லனா டுமில். ஆமா வண்டி முன்னாடி இருக்கு, இங்கே பிரேக் போற நீ. நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு தெரியுமா? இது எங்க மழை பெய்யுது அந்த மட்டும் இல்லாம அந்த புடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை போயிட்டு அசிங்க பாத்துற. அப்படி மட்டும் மழை பெய்யலன்னு வச்சுக்கேன், அவனை துரத்தி அடிப்பேன். அப்படி என்ன ஆச்சுனா நான் ஒரே சுத்தல் எடுப்பேன், துணியில போடுவேன், போயிடுவேன். அப்படின்னா கடையா இருக்கு போது பாத்ரூம்ல வலிக்கு வந்திருக்கோம். அதனால பேய் ஆயிடுச்சு. பின்ன கடுப்பேற்றாமையிலான் பஸ் ஓட விட்டுருமா உங்ககிட்ட பேசி விடுமா நானு? ஐயோ முன்னாடி எதுக்கு ஓகே சத்தியமா சொல்றேன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பக்கத்துல நடந்துருக்கானே, பார்த்து பத்திரமா போ. அது எவ்வளவு மோசமான சத்தின்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, என்ன சொன்ன மாதிரி மழை பெய்யுது, கடை முடிஞ்சு நம்மளுக்கு கிண்டல் பண்ணி சாவடிக்கு போறாங்க. இது உனக்கு தேவைதானா? ஐயோ எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஒன்னும் புரியலையா. ஆட்டோ ஆம்புலன்ஸ் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டோக்கார ரிவர்ஸ் எடுக்கிற மெத்தது உள்ள கொண்டாந்து நம்ம போயிடலாம் நினைக்கிறேன். ஆட்டோக்கார ரிவர்ஸ் எடுத்துனே இருக்கான். ரிவர்ஸ் மழை பெஞ்ச விட்டுச்சு. அந்த ஆட்டோக்கார ரிவர்ஸ் எடுத்துருக்கான். எனக்கு நான் பஸ் ஃபர்ஸ்ட் பாப்பேன் எந்த பொசிஷன்ல நின்று இருக்குன்னு. ஓகே நான் பஸ் இங்கே தான் நின்று கிடக்குது பாருங்க, இங்கே தான் நின்று கிடக்குது. அப்படின்னா மூவ் பண்ணலாமா, ரிவர்ஸ் எடுக்குமா? இங்கே ரிவர்ஸ் எடுத்து பார்ப்போம்.
ரிவர்ஸ் ரிவர்ஸ். நிறுத்து. மழை விளாடு. ஐயோ மழை போறேன். என்னடா இது ஈவனோட மோசமா இருக்கு. என்ன பண்ண போறோம்னா அப்படியே ரிவர்ஸ் வந்து அவன் மோட்டி அப்படியே இப்படி திருப்ப போறோம். எப்படி நம்ம மாய வேட்டை போறீங்கன்னா சர்க்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஒருவேளை வண்டி இஷ்டணும் அப்படியே இப்படி ஒரு டொமான ஒரு குடி. ஓகேவா? விவாஸ் நானும் எவ்வளவு நேரம் தான் விவாஸ் வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன்மா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருந்தேன். அதனால தான் கிளம்பிட்டேன். தமிழ கூட்டி பறக்கட்டும் தலைவர் கூட்டி சரி கிட்டோம். ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தை கிளம்புறோம். ஐயோ நான் குறுகுட வரவேன். இந்த வண்டி வர பிரேக் பிடிக்காதுடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ சட்டமா சொல்லிட்டோம். பேசஞ்சர் கேத்திருக்காதே. பேசஞ்சர் கவனித்திருக்கு. கோயம்புத்தூருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகி போயிடும். ஓகே விவாஸ் கட் பண்றோம்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன வண்டி இவ்வளவு ஸ்லோவா போதே? 80 தர மாட்டேன். வண்டி ஓட்டுற எனக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்பீட்ல வந்துருமா விவாஸ்? அப்படி ஒரு ஸ்பீட்ல போவேன். எவனாமே ஓகே பயணிகள் கவனித்திருக்க. கோயம்புத்தூருக்கு வந்து வச்சாச்சு. நீங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்து விட்ட நாளை பேசஞ்சர் கவனித்து. என்னடா இதே இது வேணா போடாதீங்கடா. வண்டி குமீர் போய் இச்சிருவேன் நானு. ஐயோ வண்டி மெதுவா போல நான் இச்சிருவேன். ஓகே இப்போ நான் ஒரு குறுக்கு வழி சொல்றேன். ஆமா கோயம்புத்தூருக்கு வந்தாச்சா? நான் வந்து ட்ரெஸ் எடுக்கணும். சீக்கிரம் சொல்லு. பயணிகள் கவனித்திருக்கு. எல்லா லக்கேஜும் நீங்க எடுத்துக்கங்க. ஓகே விவாஸ் இப்போ வண்டி நான் சொல்றேன்னா நீங்க வந்து நேராக தான் காமிக்கணும் மேப்ல. நான் பண்ணுங்க நேரா மேப் புதுசு. நான் இந்த பஸ் வச்சுருவோம்ல சங்கு சங்கம் அங்கே சுத்த முடியாது. ஏன்னா ஒரு காய்வு மாதிரி வரும். அதனால இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனா நீங்க போங்க. ஓகே இவங்களுக்கு ஒரு இடத்துல திரும்ப சொல்லலாம். அங்கே திருப்பாதீங்க. நான் போகிற டைரக்ஷனே ஃபாலோ பண்ணிடுவாங்க. இங்கே இப்போ திரும்ப சொல்லுதா அது மாதிரி திருப்பிடாதீங்க. மறுபடியும் நான் சொல்ற இடத்துல போய் விட்டுறோம். அதுக்கப்புறம் நான் சொல்ல முடியாது. அப்படியே நேராக போங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஆப்போசிட்ல இந்த வண்டி வர மாதிரி கிராங் ரூட்டை வருமோ யாரும் கவனிக்காது. பயணிகள் ஆப்போசிட்னா வரல. அவங்க தப்பா வராங்க. ஐயோ நம்ம தான் தப்பா வரும் போலிக்கே. சரி போவோம். கண்டுபிடி போறாங்க. ஓகே இது மாதிரி நான் தான் பேசுவேன். பயணிகளை கடைசி இறங்க மட்டும் பேசிட்டோம். ஐயோ பஸ்ஸுக்காரனே சொல்லிட்டு வாடா. லோக்கல் பஸ் பேசுது. இப்போ கோயம்புத்தூர் என்னது இது கோயம்புத்தூர் பிரிட்ஜி. அங்க பக்கத்துல பிரிட்ஜு கடையில பிரிட்ஜு அங்க தட்டா மேப்ல பஸ் ஸ்டாண்டு போனோம். நான் எதிர்க்கே ஏன்டா எதிர்க்க வந்துருக்கீங்க. இப்படி எடுத்துட்டு போனோம். அந்த போயிட்டு அப்படி உள்ள போய் காமிக்குது. ஏன்னா இப்படியே திருப்பிடலாம். இதான் குறுக்கு வழி. கோயம்புத்தூர் தான் வந்தாச்சு. ஓகே பஸ் நிறுத்திடலாமா? பஸ் ஒரு சுத்தி பார்ப்போம். கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். டிங்கு ஓகே விவாஸ் இது வந்து ஈவன் ஒன் பாட்டு காப்பிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய். எல்லாம் இறங்கிங்க. பார்த்து பத்திரமா இறங்கிங்க. உங்களுக்காக மழை பெய்யுது. நான் உங்க சேஃப்டியா சேர்த்துக்காக மழை பெய்யுது. இல்லைன்னா சேஃப்டியா சேர்க்கணும்னா மழை பெய்யாது. வெயில் தான் காயும். கோயம்புத்தூர் அடுத்த பார் நம்ம பெங்களூர் தான் போகிறோம். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய். இதோட மீண்டும் பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டீங்களா? சீக்கிரமா சொல்லுங்க. ஓகே விவாஸ் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய்.